ஹாய். இப்போ வந்து நம்ம வந்து செஸ்ஸில் வந்து பானோட மூமெண்ட் எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பான் வந்து எப்படின்னா, நமக்கு வந்து பிளாக் சைடில் வந்து 8 பான்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒயிட் சைடில் வந்து 8 பான்ஸ். ஸோ டோட்டலாக நமக்கு செஸ்ஸில் வந்து 8 + 8 16. ஒயிட்டில் 8 பிளாக்கில் 8 இருக்கும். அதே மாதிரி இந்த பான் வந்து எப்படின்னா, நம்மளோட இப்போ ஒயிட் சைடுன்னு பார்த்தா நமக்கு செகண்ட் ரோவில் ஃபுல்லாக ப்ளேஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி பிளாக் சைட்லேருந்து பார்க்கும்போது அதே மாதிரி செகண்ட் ரோ அந்த மாதிரி தட் மீன்ஸ் ரேங்க்கில் வந்து செகண்ட் ரேங்க்கில் 2 சைடும் ப்ளேஸ் ஆகிருக்கும். இந்த பானோட வேல்யூ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, நமக்கு இருக்க மற்ற பீசஸை விட இருக்கிறதுலே லீஸ்ட் வேல்யூ வந்து இந்த பான். அதாவது ஒரு பான் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 1. இப்போ நீங்கள் நம்மளது ஒரு பான் மிஸ் ஆனாலும் இல்லை ஆப்போனண்ட்டுக்கு ஒரு பான் நாம் வந்து இது அட்டாக் பண்ணி ரிமூவ் பண்ணோம்னாலும் நம்மளோட பாயிண்ட் வேல்யூ வந்து 1. ஓகேவா? ஸோ இந்த பானோட மூமெண்ட் வந்து எப்படின்னா, ஸ்டார்டிங் அதாவது நம்மளோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது எய்தர் அது வந்து ஒரு ஸ்கொயர் ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும், இல்லைன்னா 2 ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட்டு மூமெண்ட்டுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து அதோட ஒரிஜினல் பிளேஸ்லேருந்து மூவ் பண்ணும்போது மட்டும் எய்தர் இட் கேன் மூவ் 1 ஸ்கொயர் இல்லைன்னா 2 ஸ்கொயர். ஆனால் எப்பயுமே அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக மட்டும்தான் போகும். இப்போ இந்த ஒயிட்டோட இதில் பார்த்தா இது ஃபுல்லாகவே நம்மளோட அதோட ஒரிஜினல் இதில் இருக்கா. ஸோ இந்த மூமெண்ட் வந்து இப்போ அது மூவ் பண்ணும்போது இப்போ இந்த இதே நான் எடுத்துக்குவேன் அப்படின்னா இது எய்தர் 1 ஸ்கொயர் ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும், இல்லைன்னா இங்கேருந்து இதோட 2 ஸ்கொயர். ஸோ அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகலாம். ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட். தேர்டு, ஒன்ஸ் அது வந்து மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதோட மூமெண்ட் எப்பயுமே சிங்கிள் ஸ்கொயர் மட்டும்தான். இப்போ சப்போஸ் நான் இந்த இதை பானை மூவ் பண்ணும்போது 1 ஸ்கொயர் ஃபஸ்ட் மூவில் வந்து நான் 1 ஸ்கொயர் மட்டும் மூவ் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் வந்து 2 ஸ்கொயர் மூவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் மூவ் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் அதோட ஒரிஜினல் பிளேஸ்லேருந்து மூவ் ஆகும்போது மட்டும்தான் அது வந்து என்ன பண்ண முடியும்னா 2 ஸ்கொயர் மூவ் ஆகலாம், இல்லைன்னா 1 ஸ்கொயர். அது நம்மளோட இஷ்டம். ஆனால் ஒன்ஸ் மூவ் ஆகிட்டா அதுக்கப்புறம் எப்பயுமே 2 ஸ்கொயர் கிடையாது, அதோட மூமெண்ட் வந்து சிங்கிள் ஸ்கொயர். இப்போ நான் இது வந்து 2 டைம் நெக்ஸ்ட்டு நான் இந்த பானை மூவ் பண்ணேன்னா இதையும் நான் வந்து என்னது 2 ஸ்கொயர் மூவ் பண்ணலாம். ஸோ ஒரு பான் மட்டும் கிடையாது, எல்லா பானும் ஈச் பானும் ஒவ்வொரு டைமும் 2 ஸ்கொயர் அதோட ஒரிஜினல் பிளேஸ்லேருந்து மூவ் ஆகும்போது மட்டும் மூவ் ஆகிக்கலாம். நெக்ஸ்ட்டு பான் வந்து எப்பயுமே எந்த பீஸையுமே ஜம்ப் பண்ணி போகக்கூடாது. இப்போ சப்போஸ் ஆப்போனண்ட்டோட ஒரு பீஸ் இங்கே இருக்குது அப்படின்னா ஆப்போனண்ட் பீஸோ இல்லை நம்மளோட ஓன் பீஸ் எது இருந்தாலும் அது ஜம்ப் பண்ணவே கூடாது. ஸோ இப்போ இதுவே இங்கே வந்து எனக்கு என்னோட இதுவே இங்கே பிளாக் ஆகி நிற்குது அப்படின்னா இதை வந்து நான் ஜம்ப் பண்ணி நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண முடியாது. ஒன்று இங்கே இருக்க பீஸ் வந்து மூவ் ஆகணும், இல்லைன்னா நான் அதை அட்டாக் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துலேருந்து மூவ் ஆக முடியும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ ஒன்ஸ் அது ஃப்ரண்ட்டில் போயிடுச்சுன்னா ரிட்டன் பேக் வராது, அது ஒன்லி டுவர்ட்ஸ் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் மூவ் ஆகிட்டே போகும். இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தோம், எப்பயுமே ஃப்ரண்ட்டில் மட்டும் மூவ் ஆகும்னு பார்த்தோம். ஒரே ஒரு கண்டிஷனில் மட்டும் அது கிராஸாக மூவ் ஆகும். அந்த கிராஸ் எப்போ அப்படின்னா நம்ம ஆப்போனண்டோட பீஸை வந்து அட்டாக் பண்ணுவாங்க, அப்போ மட்டும் ஒரே ஒரு ஸ்கொயர் டயகனலாக மூவ் ஆகும். இப்போ சப்போஸ் இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் எனக்கு ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகிட்டு போனேன், இந்த இடத்துல என்ன ஆகுது ஆப்போனண்டோட பீஸ் இருக்கா. ஸோ அந்த இடத்துல நான் அட்டாக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட்டாக மூவ் பண்ணலாமல் டயகனலாக நான் மூவ் பண்ணிக்கலாம். பானோட இது ஸ்ட்ரெயிட்டாக மட்டும்தான் மூவ் பண்ணணும். ஒரே ஒரு கண்டிஷனில் மட்டும் டயகனலாக ஒரு ஸ்கொயர் மட்டும்தான் மூவ் ஆகும். அது எப்போன்னா ஆப்போனண்டோட பீஸை வந்து நம்ம அட்டாக் பண்ணும்போது. அதே மாதிரி இப்போ நான் மூவ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒன்ஸ் இதோட எனக்கு வந்து இப்போ இந்த இடத்துல நான் மூவ் பண்ணிகிட்டே போகும்போது சப்போஸ் இது என்னோட லாஸ்ட்டு ஆப்போனண்ட்டோட லாஸ்ட் சைடு மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன நடக்கணும்னா ப்ரொமோஷன் அப்படின்னா நமக்கு இந்த இதில் இருக்குதா, அதாவது என்னென்ன இருக்குது ரூக்கு, நைட்டு, பிஷப்பு, குயினு, கிங் இருக்குமா. எக்ஸப்ட் கிங் மீதி 4 பீஸில் எந்த பீஸாக வேணாலும் நான் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் அந்த பீஸை வந்து இப்போ எனக்கு இங்கேருந்து நான் மூவ் பண்ணி லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது நான் இதில் வந்து நான் கிங்காகவும் குயினு, நைட்டு,
இந்த 4ல் நான் எதா வேணாலும் எனக்கு ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மோஸ்ட்டாக அந்த ப்ரொமோஷன் எதில் பண்ணுவோம்னா நம்மளோட குயினாக மட்டும்தான் நாம் வந்து ப்ரொமோட் பண்ணிப்போம். ஏன்னா அதுதான் இருக்கிறதுலையே வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் பீஸ்னால மோஸ்ட் ப்ரொமோஷன் எதில் நடக்கும்னா நம்மளோட குயின். இப்போ இதில் வந்து இல்லை எனக்கு வந்து எனக்கு நைட்டு வேணும், இல்லை பிஷப், நம்ம அது வந்து நம்மளோட இஷ்டம் தான். ஆனால் நார்மலாக வந்து ப்ரொமோஷன் பண்ணிக்கிறது வந்து குயின். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இப்போ இது வந்து 4 தான். ஒவ்வொரு ஸ்கொயர் மூவ் ஆகும். டயகனலாக எப்போன்னா ஆப்போனன்ட் பீஸ் அட்டாக் பண்ணும்போது, ஆனால் எந்த பீஸையும் ஜம்பும் பண்ணாது, பின்னாடியும் வராது. அதே மாதிரி ஒன்ஸ் அது லாஸ்ட்டு மூவ் பண்ணிச்சுன்னா ப்ரொமோஷன் நடக்கும். அந்த ப்ரொமோஷன் இந்த 4 பீஸில் எதாக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக கிங் கிடையாது. அதே மாதிரி எந்த பீஸாச்சும் பிளாக் பண்ணிகிட்டு இருக்கோன்னா ஒன்றா அந்த பீஸை நம்ம அட்டாக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணலாம். இல்லைன்னா அது அந்த பிளேஸ் ஃப்ரீயாக ஃப்ரெண்ட் ஸ்கொயர் ஃப்ரீயாக வைக்க நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேவா? இப்போ அதோட மூமெண்ட் வந்து எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து இனிஷியலாக அதோட மூமெண்ட் வந்து இதில் இல்லைன்னா இந்த 2 ஸ்கொயருக்கு போகலாம். அது எப்போ டயகனலாக மூவ் ஆகணும்னா, இப்போ எனக்கு இந்த ஆப்போனண்ட்டோட பீஸ் இந்த 2 இடத்துல இருக்குது, நான் அட்டாக் பண்ண போவேன் அப்படின்னா மட்டும்தான் அது வந்து என்னது டயகனலாக நான் மூவ் பண்ணிக்கலாம். அதாவது நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கூட நான் டயகனலாக மூவ் பண்ணணும். நான் ஃப்ரண்ட்டில் போயிட்டு தான் டயகனலாக மூவ் பண்ணுவேன்னு இல்லை, இனிஷியலாகவே என்ன பண்ணலாம். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஆப்போனண்ட் பீஸ் இருக்குதுன்னா நான் வந்து அட்டாக் பண்ணலாம். வேறு எந்த பீசஸும் பிளாக் ஆகாமல் இருக்கணும். ஓகேவா? இப்போ ஓன் பீசஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மூவ்மெண்ட் நடக்காது. ஓகே, தேங்க்யூ.